சமையல் செய்கிறதுல உங்களுக்கு ஆர்வம் இருக்கா? வீட்டிலேருந்தே கேட்ரிங் பிஸ்னஸ் செய்யணும்னு ஆசையா? 5 பேர் 10 பேர் அதுக்கும் மேலே கெஸ்ட் வராங்க, அவங்களுக்கு விதவிதமான வெரைட்டிஸ் சரியான அளவில் ரொம்ப ஈஸியாக செய்யணுமா? புது புது ஸ்டைலில் புது புது டிஷ்ஷஸ் செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கவங்களையும் அசத்தணுமா? டோன்ட் வரி, உங்கள் நிவேஸ் இந்தியன் ஃபுட் ஃபீஸ்ட் சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தந்தானே தந்தானே பாடல் ஒன்று தந்தானே எல்லோரும் பாடத்தானே. ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. நான் உங்கள் நிவேதிதா, நிவேஸ் இந்தியன் ஃபுட் ஃபீஸ்ட் சேனல்லேருந்து. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸுங்க. எங்கள் சேனலை வந்து நல்லா சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. இதே மாதிரி சப்போர்ட்டை எங்களுக்கு தொடர்ந்து கொடுங்க. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து ஸ்பெஷலாக உங்களுக்கு ஒரு ஸ்வீட் தாங்க பண்ணி காட்ட போகிறேன். இது வந்து பாரம்பரியமாக எங்கள் பெரியம்மா வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்த ஸ்வீட்டு. இது வந்து எங்கள் குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி எங்கள் வீட்டில் செய்வோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரவா கச்சாயம் தாங்க. அதுதான் இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். அதனோட இன்க்ரீடியன்ஸு மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அவுட்புட் கரெக்டாக வரும். ஸோ எங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் வாங்க. ரவா கச்சாயத்துக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேங்க. அதை பார்த்து அதே மாதிரி கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அந்த 1/4 கிலோ ரவையை ஒரு 200 ml பச்சை தண்ணி விட்டு அதுலேயே 1/2 kg சுகரையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து ஒரு 1.5 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுருங்க. ஸோ அப்போ தான் ரவை வந்து நல்லா உபரி ஆகும், அதே மாதிரி டேஸ்ட்டும் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஊறிடுச்சு ரவையும் சர்க்கரையும். இப்போ வந்து நம்ம மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். இப்போ மைதா மாவு ஒரு 1/2 கிலோ எடுத்து அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பண்ணிடணும். இந்த மைதா மாவும் ரவையும் சர்க்கரையும் நல்லா ஒன்றா சேர்ந்து வர வரைக்கும் சொல்லட்டி பிணைஞ்சிட்டே இருக்கணும். நல்லா பிணைஞ்சிட்டு ஏற்கனவே வந்து ஒரு 10 to 15 ஏலக்காய் வந்து ஒரு ஸ்பூன் சர்க்கரை போட்டு நல்லா மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன். அதையும் வந்து இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ஃப்ளேவருக்காக தாங்க ஆட் பண்ணுறோம். அடுத்து ஒரு ஸ்பெஷலான இன்க்ரீடியண்ட், என்னோடய ஸ்பெஷல் இன்க்ரீடியண்ட் இதில் ஆட் பண்ண போகிறேன். அது என்னென்னு பார்த்திங்கன்னா நெய் தாங்க. இதில் வந்து ஒரு 50 ml நெய் வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். இது ஆட் பண்ணுறதுனால நம்ம வந்து கச்சாயத்துக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரு, நல்ல டேஸ்ட் வந்து கொடுக்கும் கச்சாயம். ஸோ நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா திரும்ப பிணைஞ்சிருங்க. இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய கன்சிஸ்டன்சி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. ஸோ வந்து இதில் தண்ணி ஆட் பண்ணி நல்லா பிணையணும். நம்ம ஸ்டார்டிங்லேயே வந்து நிறைய தண்ணி ஆட் பண்ணிட்டோன்னா வந்து கன்சிஸ்டன்சி மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதில் சுகர் ஆட் பண்ணியிருக்கோம். சுகர் வந்து தண்ணி விடும். ஸோ கன்சிஸ்டன்சி மாறாமல் இருக்கிறதுக்காக தான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம பிணையணும். இப்போ இன்னொரு இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணுறோம். அது என்னென்னா சோடாப்பு. சோடாப்பு வந்து கச்சாயத்துக்கு வந்து நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் வந்து கொடுக்குங்க. அதுக்கு தான் இந்த சோடாப்பு ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்துருங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. ஸோ திரும்ப தண்ணி ஆட் பண்ணி நல்லா பிணைஞ்சி விட்டுறலாம். பிணைஞ்சிட்டு இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு வந்து நல்லா ஊற வச்சிடலாம். அது ஊறிட்டுருக்க டைமில் வந்து நான் ஒரு 1/2 மூடி தேங்காய் வந்து நல்லா திருவி எடுத்திருக்கேன். அதை வந்து நெய்யில் வந்து நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். தேங்காயை வந்து நம்ம நெய்யில் நல்லா வணக்கி ஆட் பண்ணுறதுனால வந்து உங்களுக்கு அந்த தேங்காயோட வாசனையும் வந்து கச்சாயத்தில் நல்லா தெரியும். அதே மாதிரி கொஞ்சம் நாளைக்கு ஒரு 10 days கூட வந்து இது ஸ்டோர் பண்ணி சாப்பிட்டாலும் இது வந்து கெடாமல் இருக்கும். ஸோ தேங்காய் நல்லா வணங்கிருச்சு. இப்போ நம்ம வந்து மாவில் இதை சேர்த்துடலாம். இப்போ வந்து பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்து நம்ம பேனில் வந்து ஊற்றி வச்சிடலாம். நான் அது சூடாகிட்டு இருக்கட்டும். அந்த சமயத்தில் நம்ம வந்து மாவை வந்து கலந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ தேங்காய் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. இப்போ திரும்ப வந்து மாவு வந்து ஊறினால திரும்ப கெட்டி ஆகியிருக்கு. ஸோ இப்போ திரும்ப வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்து பிணைஞ்சி விட்டுறலாம். இப்போ கரண்டியில் எடுத்து நம்ம எண்ணெயில் ஊற்றுற அளவு கன்சிஸ்டன்சியில் அந்த மாவு வந்து இருக்கணும். இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாகிருச்சு. இப்போ நம்ம கலந்து வச்ச மாவு எடுத்து மெதுவாக கரண்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றலாம். இன்றைக்கி வந்து என்னோடய மாவு கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் கெட்டியாக தாங்க இருக்கும். இப்படி கெட்டியாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து கச்சாயம் வந்து கிறிஸ்பியாக கிடைக்கும். இல்லை உங்களுக்கு வந்து சாஃப்டாக தான் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணி அந்த மாவு வந்து பிணைஞ்சிக்கலாம். ஃப்ளேமை நல்லா மீடியமில் வச்சுட்டு மெதுவாக திருப்பி விடுங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா வந்து வெந்து வரும் கச்சாயம். தந்தானே தந்தானே காற்று மழையும் தந்தானே
சிறு பிள்ளை போல் மனம் இருந்தால் துயர் இல்லையே, பறவை போல் உடல் இருந்தால் பயம் இல்லையே, தந்தானே தந்தானே கையில் பூமி தந்தானே, வளமோடு வாழத்தானே. மழை துளி மண்ணில் வந்து சிந்த சிந்த எழுகிறதே, ஒரு வாசம் அது என்னை வானவில் கொண்டு சேர்த்து விடுகிறதே. சில நேரம் ஊ லலலா ஊஹூ லலலா உல்லலலலலலலலா ஓஹோ லலலா ஊஹூ லலலா உல்லலலலலலலலா. இப்போ பாருங்கள் எல்லா பக்கமும் நல்லா செவந்து வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம வந்து எடுத்துடலாம். கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்பாஞ்சியாகவும் கிறிஸ்பியாகவும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு கெட் டுகெதருக்கு எதுக்கு வேணாலும் இந்த டிஷ் வந்து ஈஸியாக செஞ்சிடலாங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃபீட்பேக்கை எங்கள் கமெண்ட்ஸில் கொடுங்க. கண்டிப்பாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.